அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி கடலைப்பருப்பு ரெண்டையுமே வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோட்டீன் ரிச் டிஃபன் சூப்பராக இருக்கும். அவலும் கூட சேர்த்து பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கடலைப்பருப்பும் ஜவ்வரிசி ரெண்டையுமே நம்ம ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம். தனித்தனியாக ஊற போடணும். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசியை இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தனித்தனியாக ஊற போட்டுக்கிறதுக்கு பாருங்கள் 2 கப் வச்சுருக்கேன். இப்போ வந்து கடலைப்பருப்பை 1 கப்பில் சேர்த்துடலாம். ஜவ்வரிசியை இன்னொரு கப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடலைப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டையுமே வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருங்க. ரெண்டுமே ஒரு 1 ஹவர் ஊறணும். மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி கடலைப்பருப்பு ரெண்டுமே ஊற போட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆயாச்சு. இந்த டைமில் நம்ம அவலை ஊற போட்டுக்க போகிறோம். நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். திக்கான அவல் வேணுங்கிறவங்க அதுவும் எடுத்துக்கலாம். திக்கான அவல்னால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. நான் லேசான அவல் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் இதை ஊற போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணிக்கலாம். அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணி விட வேண்டாம் பாருங்கள். அவல் வாஷ் பண்ண அந்த தண்ணியே போதும். 15 மினிட்ஸ் ஊறட்டுது. இப்போ கரெக்டாக 1 ஹவர் ஆயாச்சு. பாருங்கள், நம்மளோட அவலும் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக ஊறி வரணும். கடலைப்பருப்பு நல்லா ஊறிருக்கு. ஜவ்வரிசியை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சுருங்க. தண்ணி எல்லாம் இல்லாமல் இதை வந்து நம்ம ட்ரைன் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஜவ்வரிசியில் தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். தேங்காயை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி நம்ம தேங்காய் துருவலாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி துருவலாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஊறின கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். தண்ணியை ட்ரெயின் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் தண்ணி விடாமல் ஊறின தண்ணியை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ வெறும் கடலைப்பருப்பு உள்ளே சேர்த்துருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். பருப்புக்கு மட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விடாமல் கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பருப்பை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். தேங்காய் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த பருப்பு தேங்காய் எல்லாம் அரைச்சதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துப்போம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வதக்கணும். டைம் ஆக இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து உதிரியாக வரும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கு இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். பருப்பை வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம். இதை நம்ம லேட்டராக தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்தாச்சு. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ இதை நம்ம அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் காய்கறிகள் நம்ம சேர்க்கலாம். ஒரே ஒரு கேரட்டை மட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதோட கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துருவோம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம டைரெக்டாக வந்து தாளிச்சிட்டு அவல், இந்த பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஜவ்வரிசி இதெல்லாம் போட்டு கூட பண்ணலாம். நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி கேரட்டு உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டு பண்ணுறேன். இந்த கேரட்டு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வதங்கட்டும். காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம பருப்புக்கு தனியாக உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவல் ஜவ்வரிசிலாம் போடுறதுனால ரொம்ப உப்பு தாங்காது. பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் எல்லாமே வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த பருப்பை இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பருப்போடு சேர்த்து காய்கறிகளை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் இந்த பருப்போடு சேர்ந்து அப்படியே வதங்கட்டும். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சைட் டிஷ்ஷே வேண்டாம், இந்த மாதிரி அவல் கடலைப்பருப்பு ஜவ்வரிசி காம்பினேஷனோட ட்ரை பண்ணுங்கள். 2 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த அவல் பாருங்கள், இந்த மாதிரி தான் அவல் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ரெசிபிக்கு சரியாக இருக்கும். அவலோட சேர்த்து இன்னொரு 1 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். 1 நிமிஷம் சேர்த்து கலந்தாச்சு. நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசி இதோட ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு 2-3 மினிட்ஸ் சேர்ந்துருந்தாலே போதும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயாச்சு. எல்லாமே நல்லா சேர்ந்து பைண்ட் ஆகி எவ்வளோ அருமையாக நம்மளோட ரெசிபி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ரெசிபி ரெடி. அவல் ஜவ்வரிசி கடலைப்பருப்பு 3மே வச்சு ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் ரிச்சான டிஃபன் ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள்.